ஹாய் எவ்ரிவன். உங்க எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல இருக்கும். 2 மாசத்துல என்னால சென்டம் எடுக்க முடியுமா? குறிப்பா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ்ல 2 மாசத்துல ப்ரிப்பேர் பண்ணி சென்டம் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப கடினமான விஷயம். ஆனா முடியாத விஷயம் கிடையாது. கண்டிப்பா முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மினிமம் ஒரு 6 to 7 hours நீங்க உண்மையா அந்த சப்ஜெக்ட்டுக்கு டெடிகேட்டடா ஒர்க் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டடி டைம் டேபிள போடுங்க. இல்லனா நீங்க படிக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ட்ரெஸ்டிங்கோட உங்களுடைய கோல், உங்களுடைய ஆம்பிஷனை நினைச்சு படிங்க. அது மட்டும் இல்லாம ப்ரிப்பேர் பண்ற ஒவ்வொரு நேரமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுங்க. அப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணும்போது நீங்க எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஜெனரலா இந்த விஷயங்கள் நடக்கக்கூடியதுதான். நமக்கு என்ன பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்றது தெரியும். என்ன பண்ணா நம்ம ரொம்ப ஹெல்தியா இருப்போம் அப்படின்றதும் தெரியும். என்ன பண்ணா நம்ம நல்லா படிப்போம் அப்படின்றதும் தெரியும். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச எந்த விஷயத்தையும் நம்ம பண்ண மாட்டோம். இதுதான் ஹியூமன் பீயிங்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிராபேக். இது 95% ஃபாலோ பண்றதே கிடையாது. ஆனா அவங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு எல்லாமே தெரியும், ஆனா பண்ண மாட்டாங்க. They wait for the ideal path. அந்த பாதை உருவாகும் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க நடந்தா மட்டும்தான் பாதை உருவாகும். நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. So create your own path. நம்ம instead of watching TV, மொபைல் போன், இதுல நம்மளுடைய நேரத்தை அதிகமா செலவழிச்சுட்டு, உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு நேரமும் நீங்க உங்களுடைய மொபைல் போனோ இல்ல டிவியோ இல்ல வீடியோ கேம்ஸோ இல்ல தேவையில்லாத ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது, அதை பண்ணி முடிச்சிட்ட பிறகு we feel guilty. ஐயோ, இந்த ஒரு மணி நேரத்தை நான் ப்ராப்பரா படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருக்கலாமே. This is not the pure character of you, இல்லையா? நீங்க இந்த மாதிரி உங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறத விட்டுட்டு அந்த நேரத்தை புக் எடுத்து படிங்க. காலையில இந்த வின்டர் டைம் நல்ல சில்லுன்னு இருக்கும், நம்மளுடைய பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிட்டு இருப்போம். இதை பண்றதை விட்டுட்டு நீங்க அந்த பெட்ல இருந்து வெளியே வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, புக் படிங்க, ரன்னிங் பண்ணுங்க. உங்களுடைய லைஃப் அப்லிஃப்ட் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுங்க. இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சொல்லிதான் உங்களுக்கு இது தெரியுமா? சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும். நான் ஒரு 6 மணி நேரம் டெய்லி படிச்சேன்னா என்னால நல்ல ஸ்கோர் வாங்க முடியும்ன்றது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியுமா என்ன? நான் சொல்லிதான் உங்களுக்கு நல்ல உணவு எடுத்தா உங்க உடம்பு நல்லா இருக்கும்னு தெரியுமா? இல்ல. எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும், ஆனா நம்ம பண்றது கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நல்ல பாதைக்கு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் அது உருவாகாது. நீங்க நடந்தா மட்டும்தான் அந்த பாதை உருவாகும். நீங்க நினைக்கலாம், எனக்கு நான் நல்லா படிச்சேன்னா நான் சென்டம் மார்க் எடுப்பேன், நம்ம எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் ரொம்ப பெருமையா இருப்பாங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னடா நீலாம் சென்டம் எடுத்திருக்க, நம்ம டீச்சர்ஸ் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நம்ம கெத்தா வெளியே சுத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனா இந்த தாட் எதுவுமே பண்ணாது. அன்லெஸ் யூ டேக் ஆக்ஷன், அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் செஞ்சா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். ரொம்ப அழகா ஒரு புக்ல நான் படிச்சிருக்கேன், இந்த ராபின் சர்மா புக்ல. என்னன்னா, the smallest action is better than bold intention. நீங்க ஒரு மிகப்பெரிய போல்ட் இன்டென்ஷனை நினைக்கிறத விட நீ ஒரு சின்ன ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப பெருசு அப்படின்னு. சோ பாதைக்காக வெயிட் பண்ணாம நீங்க நடந்தா அதுவே ஒரு பாதை தான். இப்போல இருந்து டிசைட் பண்ணுங்க, என்ன பண்ணலாம், என்ன ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அனலைஸ் யோர் செல்ஃப். பிரசன்ட் மூமெண்ட், பாஸ்ட் மூமெண்ட். நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சிருக்கீங்க, இன்னைக்கு படிங்க. இன்னைக்கு நீங்க படிக்கும் போது பாஸ்ட் மூமெண்ட்டை விட பெட்டரா இருக்கீங்களா? டிஃபீட் யோர் செல்ஃப். நீங்க உங்களை நீங்களே வெற்றி அடையணும். ஒவ்வொரு நாளும் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான்
நீங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். ஆனா நிறைய பேரு நேத்தை விட இன்னைக்கு ரொம்ப லோ கிரேட்ல தான் போறீங்க. அது உங்களுடைய லைஃப் அப்கிரேட் பண்ணவே பண்ணாது. அதாவது நேத்தை விட இன்னைக்கு நீங்க ஒரு பாயிண்ட் இல்ல 0.1% இம்ப்ரூவ் ஆகுறீங்கன்னா நீங்க லைஃப்ல grow ஆகுறீங்கன்னு அர்த்தம். டிசைட். உங்க ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க கிரியேட் பண்ணுங்க. நாளைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு 2 months ப்ரிப்பரேஷன் வீடியோவா நான் போடுவேன். அந்த வீடியோவை நீங்க ஒரு ஐடியாவை எடுத்து உங்களுக்கு ஏத்த மாதிரி டெவலப் பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. உங்க ஃப்ரெண்ட் 10 லெசன் படிப்பார் ஒரு வாரத்துல, நீங்க படிக்க முடியுமா? கஷ்டம் தான். ஏன்னா நமக்குன்னு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய ஸ்டடி டைம் டேபிளை ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த வீடியோவை பார்ப்போம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.